மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே. அத்தியாயம் 23. சகா கிளம்பி வெளிநாட்டிற்கு சென்றுவிட சிவராமனும் தமிழுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார். தமிழ் மறுத்து கொண்டுதான் இருந்தாலும் தைரியமாகவே இருந்தாள். என்ன, மாப்பிள்ளை தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளை மீறி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா என்று நினைத்து கொண்டு தன் போக்கில் இருந்தாள். ஒரு நாள் சிவராமன் மாப்பிள்ளை பார்த்து முடிவு செய்துவிட்டே வந்துவிட்டார். எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் ஏன் திரும்ப திரும்ப இதை பண்றீங்க? எனக்கு சகாவை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நடுஹாலில் நின்று கத்தி கொண்டிருந்தாள் தமிழ். எனக்கு அவனை பிடிக்கல, ஆனா எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் தானே அவன் கூட வாழ போறேன். அவன் அப்பம் புத்தி அவனுக்கும் வராம இருக்காது, உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. அவர் தொடர்ந்து கூறிய அறிவுரைகள் எதுவும் அவள் காதில் ஏறவே இல்லை. தன் முடிவில் ஸ்திரமாக நின்று கொண்டிருந்தவளை முதன்முறையாக அடித்தார் சிவராமன். சிறு வயதிலிருந்து அவள் ஏதேனும் தவறு செய்தால் கண்டிக்க மட்டுமே செய்வார். ஒரு சில சமயம் அவளை அடிப்பது கூட லலிதாதான். இதுவரை சிவராமன் அவளை அடித்ததே இல்லை. முதன்முறையாக தன் தந்தை தன்னை அடித்ததும் அவளால் அதனை தாங்கவே முடியவில்லை. அவள் மனதில் வேறு ஒரு பயமும் எழுந்தது. தன்னை மீறி எதுவும் செய்ய மாட்டார் என்று எண்ணி இருக்க இப்பொழுது அடிக்க ஆரம்பித்து விட்டாரே, இதற்கு மேல் என்ன வேண்டுமானாலும் செய்து தனக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார் என்று யோசித்தாள். இதற்கு மேல் யோசித்தால் தன்னை கட்டாயப்படுத்த ஆரம்பித்து விடுவார். அதற்கு முன் அவரை தான் அடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவள் அதை செய்தாள். சமையலறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டவள் கேஸ் சிலிண்டரை திறந்து வைத்தாள். தமிழ், என்ன பண்ற? மரியாதையா வெளியே வா. நீங்க என்னையும் சகாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை விட நான் செத்து போறது மேல். ஆடி போய்விட்டார் சிவராமன். இதை பாரு தமிழ், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு எதையும் பண்ணாத, வெளியே வா. அப்போ நான் சகாவை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லுங்க. நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாது, பிடிவாதம் பிடிக்கிற. ஆமா, இப்பவும் நான் பிடிவாதம் தான் பிடிக்க போறேன். வேண்டாம் தமிழ். கோபமாக அவர் கத்த தன் கையில் தீப்பெட்டியை எடுத்து கொண்டாள் தமிழ். வேண்டாம், சொன்னா கேளு. அவருடைய கோபம் குறைந்து கெஞ்சுதலாக மாற ஆரம்பித்திருந்தது. அப்போ எனக்கும் சகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணுங்க. தன்னை இக்கட்டில் நிறுத்தி மிரட்டும் மகள் மீது கோபம் கொண்டார் சிவராமன். எப்படியும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் அப்பாவை அம்மாவை கொன்ன மாதிரி அவனும் உன்னை கொஞ்ச நாள்ல கொன்னுடுவான், அதுக்கு நீயே செத்து போயிடு. அவள் எதுவும் செய்ய மாட்டாள் என்ற தைரியத்தில் கோபமாக சொல்லிவிட்டு அவர் திரும்ப தமிழோ தீக்குச்சியை உரச தொடங்கினாள். திகைத்தவர், வேணாம் தமிழ், விளையாடாத என்றார் மறுபடியும். நீங்க தான் என்ன செத்துப்போன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? சரி, அப்பா தெரியாம சொல்லிட்டேன், சாரி. அப்போ எனக்கும் சகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுங்க. மறுபடியும் அவள் பிடிவாதத்தை ஆரம்பிக்க அவள் வேண்டுமென்றே தன்னை பயமுறுத்தத்தான் இப்படி செய்கிறாள் என்று புரிந்து அமைதியாக இருந்துவிட்டார். அவளை வெளியில் வருவாள் என்று எண்ணிக்கொண்டு சென்று தன் நாற்காலியில் அமர்ந்தார். அவர் பதில் எதுவும் சொல்லாததால் இன்னும் கோபம் கொண்ட தமிழ், அப்பா, அப்போ நான் உங்களுக்கு வேண்டாம் இல்ல என்று சொல்லி கடைசி முறையாக மிரட்ட தீக்குச்சியை உரசுவது போல் நடித்தாள். அவர் அமைதியாக ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்ட ஆரம்பித்து இருந்தார். அவரிடம் இருந்து எந்த பதிலும் வராது போகவே கோபம் கொண்ட தமிழ் இன்னும் அவரை பயமுறுத்த தீக்குச்சியை இன்னும் வேகமாக உரசுவதை போல் நடித்தாள். ஆனால் அவள் நடிப்பு அவள் அறியாமல் நிஜமாக மாறியது. பற்றி கொண்ட தீ பெரிய நெருப்பாக மாறி அவளை தனக்குள் விழுங்கி கொண்டது. அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றார் சிவராமன். அப்படி செய்வாள் என்று அவரும் எதிர்பார்க்கவில்லை. மகளின் இறப்பு கண்முன்னே நடக்க அது அவர் மனநிலையை பாதித்து விட்டது. இது எதுவும் அறியாத சகா 2 மாதங்களாக தமிழிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லையே என்று தவித்து கொண்டிருந்தான். ஒருவேளை தன் அப்பாவிடம் மாட்டியிருப்பாளோ, அதனால்தான் அழைக்கவில்லையோ என்று யோசித்து கொண்டிருந்தான். முன்பும் அடிக்கடி அழைக்க மாட்டாள்தான், ஆனால் மாதம் ஒரு முறையேனும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அவனிடம் பேசிவிடுவாள். இப்பொழுது ஏன் பேசவில்லை என்ற யோசனையோடு இருந்தான். இந்நிலையில் தன் நண்பன் கருணாவின் திருமணத்திற்காக சென்னைக்கு வந்தவன் திருமணம் முடிந்த பின் வந்தவாசிக்கு வந்தான். சிவராமனின் கடையும் வீடும் பூட்டியிருக்க ஒன்றும் புரியாமல் விழித்தான். எல்லோரிடமும் கேட்க அப்பொழுதுதான் தமிழை பற்றி அறிந்தவன் துடித்து போனான். இனி அவன் தமிழ் இல்லையா? அவ்வளவுதானா? தன் வாழ்க்கை முழுவதும் தன்னோடு இருப்பாள் என்று எண்ணி இருக்க அவளோ வாழ்வை தொடங்கும் முன்னேயே தன்னை நீங்கி சென்று விட்டாளா? இடிந்து போய் அமர்ந்து விட்டான் சகா. அம்மாவை இழந்தபோது ஏற்பட்ட அதே வலியை மீண்டும் உணர்ந்தான். துடித்து அழுதான். ஏன் இந்த கடவுள் தன் வாழ்க்கையை மட்டும் இப்படி செய்து விட்டார் என்று எண்ணி எண்ணி வருந்தினான். ஒரு நாள் முழுவதும் அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தான். எதையும் செய்ய தோன்றவில்லை, யோசிக்கவும் தோணவில்லை. இனி தன் வாழ்வில் என்ன இருக்கிறது என்று வெறுக்க ஆரம்பித்தான். தான் வாழ்வதில் அர்த்தம் என்ன என்று எண்ணினான்.
தானும் ஏதேனும் முடிவு எடுத்துக்கொள்ளலாம் என்று யோசித்து கொண்டிருக்கையில் முத்து வந்தார். அவனை பார்த்து கலங்கியவர், ஏண்டா இப்படி இருக்க என்று கேட்டுவிட்டு உணவை வாங்கி வந்து அவனுக்கு தந்து சாப்பிட சொன்னார். அவன் சாப்பிட பிடிக்கவில்லை என்று மறுக்க அவனை மிரட்டி சாப்பிட வைத்தார். அவனை தனியே இருக்க விட மாட்டேன் என்று சொல்லி வம்பு செய்து தன்னோடு அழைத்து சென்று விட்டார். மெக்கானிக் ஷெட்டில் அவருடனேயே வைத்து கொண்டார். எதையோ இழந்தது போலவே வெறித்து பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருந்தவனை பார்க்கையில் அவருக்கு பயமாக இருந்தது. அவருக்கு கோபமாக வந்தது. இந்த முட்டாள் பொண்ணு ஏன் இப்படி பண்ணுச்சு? ஏற்கனவே ஒருத்தர பைத்தியமாக்கி உட்கார வச்சிருக்கிறது பத்தாதுன்னு இவனையும் பைத்தியமாக்கிடுவா போல என்று அவர் புலம்ப திகைத்தான் சகா. அண்ணா, என்ன சொல்றீங்க? யாரு பைத்தியமானது? வேற யாரு? தமிழோட அப்பா தான். அதிர்ச்சியாய் அவரை நோக்கினான். ஏன், என்ன ஆச்சு? பின்ன கண்ணு முன்னாடியே பொண்ணு செத்து போனா எப்படி அவரால் தாங்க முடியும்? துடித்து போனான் சகா. இப்போ அவர் எங்க அண்ணா? அவரோட மச்சான் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. சில நொடிகள் தான் யோசித்தான் சகா. வேகமாக வீட்டிற்கு வந்தவன் பையை எடுத்துக்கொண்டு வேலூர் அருகில் இருக்கும் குறிஞ்சிப்பாடி என்னும் ஊருக்கு கிளம்பினான். தமிழின் மாமா செல்வத்தின் ஊர் அதுதான். அவர் வீட்டை தேடிச் செல்ல அங்கேயும் சிவராமன் இல்லை. அவரை பற்றி விசாரித்தான். சகாவை யார் என்ன தெரிந்து கொண்ட செல்வம் கண்களில் நீரோடு விஷயத்தை கூறினார். சிவராமனை மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக கூறி அவரை குணப்படுத்தவே முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரித்ததாக சொல்லி அழுதார். அவரை வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட வசதியும் இல்லை, எனக்கு நேரமும் இல்லை. நான் என் குடும்பத்தை பார்க்கணுமே, அவர் கூடவே இருந்து என்னால் பார்த்துக்க முடியுமா? வேற வழி இல்லாமல் தான் தம்பி அங்கே சேர்த்துட்டேன் என்று கூறி அவரை தேற்றிவிட்டு சிவராமனை காண சென்றான். அவர் நிலை கண்டு பதறிப்போனான் சகா. மருத்துவரிடம் பேசிவிட்டு அவரின் ஆலோசனையோடு சிவராமனை அழைத்து கொண்டு செல்வத்திடம் வந்தான். அவர்கள் வீட்டு மாடியிலேயே சிவராமனையும் தங்க வைத்து தானும் அவரோடு தங்கிக் கொண்டு அவரை பார்த்து கொண்டான். தமிழோடு வாழ்வதற்காக சேர்த்து வைத்திருந்த பணம் மொத்தத்தையும் அவருடைய சிகிச்சைக்காக செலவழித்தான். 2 வருடங்கள் அவரை குழந்தையைப் போல் பார்த்து கொண்டான். விடுமுறை எடுத்து கொண்டு வந்தவன் திரும்பவும் வேலைக்கு வெளிநாட்டிற்கு செல்லவில்லை. அவன் வேலை செய்து கொண்டிருந்த வீட்டில் விவரம் தெரிவித்துவிட அவர்களும் சரி என்று சொல்லி அவனை வேலையை விட்டு நிறுத்திவிட்டனர். சிவராமனை விட்டு இம்மியும் நகர முடியாததால் எங்கேயும் வேலைக்கு செல்ல முடியாமல் அவருடனேயே இருந்தான் சகா. இருவருக்குமான உணவு மட்டும் செல்வம் வீட்டில் இருந்து வந்துவிடும். 2 வருடங்களில் ஓரளவு மனநலம் தேறி விட்டார் சிவராமன். சகாவின் கவனிப்பு அவரை அவ்வளவு மாற்றியிருந்தது. மீண்டும் மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளித்தால் அவர் குணமாக வாய்ப்பு உள்ளது என்று மருத்துவர் தெரிவிக்க அவரை கொண்டு சென்று மருத்துவமனையில் சேர்த்து விட்டான். அதற்காக பணம் பத்தாமல் போகவே தன் வீட்டை அடமானம் வைத்து அந்த பணத்தை கட்டினான். சில மாதங்கள் சிகிச்சைக்கு பிறகு நன்றாகவே தேறிவிட்டார் சிவராமன். அவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் என்று மருத்துவர் தெரிவிக்க சந்தோஷமாக செல்வமும் சகாவும் அவரை காண சென்றனர். சிவராமனை காண ஆவலாக காத்திருக்க அவரோ சகாவை கண்டதும் கோபம் கொண்டு அவனை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தார். உன்னால தாண்டா என் பொண்ணுக்கு இந்த நிலைமை, நீதான் என் பொண்ணை கொன்னுட்ட என்று கத்தத் தொடங்கினார். அவசரமாக அவனிடம் இருந்து அவரை விலக்கிவிட்டனர். அதற்குள் மருத்துவர் வந்து அவர்களை திட்டத் தொடங்கினார். அவருக்கு கோபம் தர்ற விஷயத்தை ஏன் மறுபடியும் பண்றீங்க? அவரோட மனநலம் மறுபடியும் பாதிக்கப்படும் என்று செல்வத்தையும் சகாவையும் திட்டினார். இனி அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதையும் பண்ணாதீங்க என்று எச்சரித்து அனுப்பி வைத்தார். செல்வத்தின் கையை பிடித்து கொண்ட சகா, அவர்தான் சரியாகிட்டார் இல்ல, எனக்கு அது போதும். நீங்க அவரை கூட்டிகிட்டு போங்க. நான் அவர் முன்னாடி வந்தா அவர் கோபம் இன்னும் அதிகமாகும் என்றான். கலங்கிவிட்டார் செல்வம். அப்போ நீ தம்பி? அவர் கேள்விக்கு விரக்தியான புன்னகையை பதிலாக தந்தவன், கொஞ்ச நாளைக்கு எங்க ஊர் பக்கம் அவரை அனுப்பாதீங்க. தன்னோட வீட்டுக்கு வந்தால் தமிழோட ஞாபகம் மறுபடியும் அவருக்கு வரும். உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. உங்கள் கடையில் அவரை உட்கார வைங்க. அவரோட மனசை திசை திருப்புங்க என்று சொல்லிவிட்டு வந்தவாசிக்கு கிளம்பி விட்டான் சகா. சிவராமன் சகாவிடம் திரும்பவும் எப்படி வந்தார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.